ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சித்திரை ரேவதி நம்பெருமாளுடைய திருநக்ஷத்திரம். இங்கே சித்திரை உற்சவம் விருப்பம் திருநாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த சித்திரை திருநாள் விருப்பண்ண உடையார் என்ற ராஜாவாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான உற்சவம். சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்திலே எம்பெருமானுக்கு திருத்தேர் கொண்டாடும்படி அமைக்கப்பட்ட உற்சவம். இந்த உற்சவத்திலே ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு, ஒரு வைபவம் உண்டு. எம்பெருமான் பல காலம் இந்த திருவரங்கம் பெரிய கோயிலை விட்டு வெளியே சஞ்சாரத்திலே எழுந்தருளியிருந்தான். திருவரங்கன் உலா என்றே அதை கொண்டாடுவார்கள். துருஷ்கர்கள் படையெடுத்து வந்து இந்த திருவரங்க பெருநகரிலே பெரிய துன்பத்தை விளைத்து எம்பெருமானுக்கும் ஆபத்து ஏற்படுத்த முனைய அந்த சமயத்திலே வில்லிலோகாச்சாரியர் தன்னுடைய அல்லாத திருநக்ஷத்திரத்திலும் தன்னுடைய தளர்ந்த திருமேனியையும் பொருட்படுத்தாமல் நம்பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு தெற்கு நோக்கி பயணித்தார். கூடவே பலரும் யாத்திரையாக சென்றார்கள். அப்பொழுது பெரிய பெருமாளுக்கு கல்திரை அமைக்கப்பட்டது. கல்திரைன்னா முன்னாடி பெரிய பெருமாள் திருமேனிக்கு முன்பு ஒரு சுவர், அந்த சுவரை எழுப்பி அந்த பெரிய பெருமாள் அங்கே இருப்பதை மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து விட்டார்கள். நம்பெருமாள் யாத்திரையாக பிள்ளைலோகாச்சாரியர் தலைமையிலே அடியார்கள் கோஷ்டியினுடைய பாதுகாப்பிலே தெற்கு நோக்கி சென்றார். இப்படி ஒவ்வொரு இடமாக சென்று கேரளா, கர்நாடகா என்று நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கிருந்து திருவேங்கடம் சென்று கடைசியாக மீண்டும் நம்பெருமாள் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்தருளினார். அப்படி அவர் திரும்பி வந்த காலத்திலே இந்த திருவரங்க பெருநகரம் மிகவும் சிதிலமான நிலையிலே இருந்தது. அப்பொழுது நம்பெருமாள் இங்கே திரும்பி வருவதற்கு பல பாதுகாப்புகளையும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்த எத்தனையோ ராஜாக்கள். அப்படி வந்து சேர்ந்த பிறகு இந்த விருப்பண்ண உடையார் என்பவர் என்ற ராஜா இந்த எம்பெருமானுக்கு உற்சவத்தை கொண்டாட வேண்டும், மீண்டும் இங்கே புதுப்பொலிவு வர வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள், அதாவது இந்த திருவரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய, சுற்றினா பக்கத்துல மட்டும் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கும் பல நகரங்களுக்கும் செய்தி அனுப்பினான். எல்லாரும் திரவியங்களை கொண்டு வந்து சேகரிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும். அதை கொண்டு எம்பெருமானுக்கு மீண்டும் எல்லா உற்சவங்களும் நன்றாக பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு செய்தி அனுப்ப, அதை கேட்டு பல இடங்களிலிருந்து பல பல பக்தர்கள் வந்து இங்கே குவிய தொடங்கினார்கள். இன்றைய தினம் இப்பொழுது திருத்தேர் காலையிலே பூர்த்தியானது. இப்பொழுது எம்பெருமான் இன்னும் இந்த இதே அடியோங்கள் இருக்கக்கூடிய கீழ சித்திர வீதியிலே பெரிய நம்பி திருமாளிகைக்கு அருகிலே இருக்கக்கூடிய சித்திரை திருத்தேரிலே எம்பெருமான் இன்னும் எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே இருந்து கொண்டு இந்த ஒரு காலக்ஷேபத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருந்தாலும் கூட இப்பொழுது மனதாலே இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலே கிழச்சித்திர வீதியிலே எம்பெருமானுடைய திருத்தேருக்கு அருகிலே இருப்பதாக நினைத்துக் கொள்ளலாம். அங்கே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய இடம். இன்றைய தினம் நாம் இந்த திவிதேசத்திலே பார்த்தோம் என்றால் மக்கள் வெள்ளமாக இருக்கும். எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் பெருகி வந்து இங்கே சேர்ந்திருப்பார்கள். எம்பெருமானுடைய திருத்தேரை சேவிக்க வேண்டும், அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும், அவனுக்கு நம்மாலான திரவியங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று இன்றளவும் பல கிராமங்களிலிருந்து வண்டி கட்டி கொண்டு இங்கே வருவார்கள். வரும்பொழுதே நிறைய திரவியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இந்த காலத்துல சில விஷயங்கள் குறைந்து போய்விட்டது. அடியேன் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த காலத்திலே நிறைய மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து ஆங்காங்கே கோயிலிலேயே அப்படியே எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டு போயிடுவார்கள். அப்படியே மாடா இருக்குமா. அதே போல நிறைய பலாப்பழங்கள்,
நிறைய அரிசி, நெல் இதையெல்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அப்படியே அவரவர்கள் ஆங்காங்கே கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ளே சமர்ப்பித்து விட்டு போயிடுவார்கள் என்று சொல்லுவார்கள். இன்றளவும் அவ்வளவு கூட்டம் வருகிறது. நேத்திக்கு சாயந்தரத்திலிருந்தே கூட்டம் பெருக தொடங்கிவிடும். இந்த தெருவில் எல்லாம் நடமாடவே முடியாது. நாம் போகணும்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுட்டு தான் போகணும். ஒரு சமயம் நினைக்கிறது, இந்த சில விசேஷமான தினங்களிலே இது போன்ற திருத்தேர் போன்ற வைபவங்களிலே நம்ம கோயிலுக்கு போகணும்னா யார் மேலேயும் படாமல் போகணும், ஏதோ கைங்கரியம் பண்ண போறோம், உள்ள பெருமானை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலையில இருப்பதனால யார் மேலேயும் படாமல் போகணும்னு நினைப்போம். ஆனா இது போன்ற சில தினங்களிலே, இந்த நாளோ இல்லை இப்போ ஒரு அத்தியன உற்சவம், வைகுண்ட ஏகாதசியோ இல்லை ஒரு திருவடி தொடல், ராப்பத்து சாத்துமுறையோ, இந்த தினங்கள்லாம் ஜனமயமாத்தான் இருக்கும். நாம யார் மேலேயும் இடிக்காம போகவே முடியாது. யாரா இருந்தாலும் அது அந்த அடியார்களுடைய கோஷ்டியிலே அப்படியே புகுந்து நெருக்கிண்டு தான் போகணும். சுந்தரர் நெடுக்க விச்சாதரர் நூக்கன்னு திருப்பள்ளி எழுச்சியிலே எப்படி தொண்டரைப்படி ஆழ்வார் அனுபவித்தாரோ, எல்லாரும் அப்படி நெருக்கி கொண்டு என்னுடைய திருப்பள்ளி எழுச்சி நடக்குமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே தொண்டரைப்படி ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதே போல இங்கே இந்த ஒரு சில தினங்களிலே ஜனங்கள் அப்படியே கூட்டமா இருப்பார்கள். நாம் போறதுக்கு கூட வழி இருக்காது. இன்னும் கூட அந்த கூட்டம் இன்னும் கலையாமல் தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் கூட்டம் கலையும். அப்படி எல்லா இடத்திலையும் அந்த காலத்திலே செய்தி அனுப்பி எல்லாரும் கொண்டு தனத்தை சமர்ப்பித்து இந்த உற்சவமானது இதுக்கு மேலே நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் நடந்தது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சித்திரை ரேவதி எம்பெருமானுடைய சித்திரை திருநாளிலே திருத்தேர் வைபவம் கண்டறியக்கூடிய இந்த தினம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org